கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றதான தலைப்பில் தான் நாங்கள் இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள போகின்றோம். පසුගිය සතියේ මම ඔබට කීවක්සේම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ඊමේදී ඔසවා ගන්න ලබන්නේ කවුද යන්නව කියන තේමාව යටතේ මේ බයිබල් පාඩම දෙනු ලබනවා ඇත. இந்த உலகத்திலே சீக்கிரமாக சம்பவிக்க போகின்றதான 3 முக்கியமான காரியங்களிலே பிரதானமானதும் முக்கியமானதுமான ஒன்றுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையாக இருக்கிறது. මේ ලෝකයේ සිදුවෙන්ට යනා වූ වැදගත් කාරණාව තුනෙන් අතරින් ඉතාමත් ප්‍රධාන කාරණාව නම් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ රහසිගත වීමය. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாருடைய நம்பிக்கை, நம்முடைய பிரயாசம், நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜீவியம் எல்லாமே இயேசுவினுடைய ரகசிய வருகையில் நாங்கள் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். දේවදරුවන් වන අපගේ ජීවිතය, අපගේ සේවය, අපගේ උත්සාහයන්, අපගේ වෙරදැරීම් මේ සියල්ලම තිබෙන්නේ යේසුස් වහන්සේගේ ඊමේදී දක්වනු ලැබීම පිණිසය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. ஆகையால் நாங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தன்னுடைய வசனத்தின் பிரகாரமாக நாங்கள் ஜீவித்து வருகைக்கு ஆயத்தமாக வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. අප සියලු දෙනාම අවදිමාත්ම ප්‍රවේශමෙන් යුක්තව උන්වහන්සේගේ වචනයට අප සවන් දිය යුතුයි. நாம் இந்த உலகத்திலே என்னதான் காரியங்கள் இழந்து போகலாம், මේ ලෝකයේ මේ පොළවේ ඕනෑම දෙයක් අපට නැති වියන්ට வருகையிலே நாம் ஒருவரும் கைவிடப்பட்டு போக கூடாது. උන්වහන්සේගේ ඊමේදී අප කිසි කෙනෙකුවත් නාරිනු ලැබිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. இயேசுவினுடைய வருகையிலே போகாதவர்கள் ஒருபோதும் சீயோனாக, எருசலேமாக மாற முடியாது. යේසුස් වහන්සේගේ ඊමේදී ඔසවා ගනු නොලබන්නව කිසි කෙනෙකු සියොන නැතිනම් නව යෙරුසලම ලෙස මාරුවන්ට නොහැකිය. ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். දේවසේවකයන් විය හැක, ඇදලිවතුන් විය හැක. ஒருவன் வருகைக்கு ஆயத்தமாக மரிக்காவிட்டால் எக்காலம் தொனிக்கும் பொழுது அவன் எழுந்திருக்க மாட்டான். කෙනෙකු යේසුස් වහන්සේගේ ඊමට සූදානම් නොවී මියදුනා නම් හොරණෑවේ නාදය ඇසෙන්නව විටදී ඔවුන් ඔසවා ගනු ලබන්නේ නැත. வருகைக்கு ஆயத்தமாக மரிக்க வேண்டும். යේසුස් වහන්සේගේ ඊමට සූදානම් වී මියදෙන්න ඕනේ. அப்பொழுது மாத்திரம்தான் எக்காலம் தொனிக்கும் பொழுது எழும்ப முடியும். එවිට පමණයි හොරණෑවේ නාද වෙන්නව විටදී නැගිටින්න පුළුවන්. அப்படியானால் நாங்கள் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய், எவ்வளவாய் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். එසේනම් අප කොතරම් ශුද්ධවත් සූදානමින් යුක්තව දකි ලබන්න ඕනේද? இன்றைக்கு பலரும் கசப்புகள், வைராக்கியங்களோடு மரிக்கிறார்கள். අද බොහෝ දෙනා තිත්තකම වෛරය ඇතුව මියදෙනවා. சில தேவனுடைய பிள்ளைகள் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை என்று துணிகரமாக தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறார்கள். සමහර දේවදරුවන් මම නරකාදීට ගියත් කම් නැතයි කියා ඔවුන් නිර්භීත ඔවුන්ගේ මුඛයෙන් පවසනවා. அண்மையிலே சில தேவனுடைய பிள்ளைகளை ஒப்புரவாக்கும்படியாக நான் பேசிக் கொண்டிருந்தேன். මෑතකදී සමහර දේවදරුවන්ව සමගි කරවන පිණිස මම කතා அப்பொழுது කරලා ஒரு தேவனுடைய பிள்ளை சொன்னதான காரியம், එක් දේවදරුවෙක් කීවා කාරණාව නම් நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, உங்களோட பேச மாட்டேன். මම නරකාදීට ගියත් කමක් නැහැ, මම ඔබ සමග කතා කරන්නේ නැහැ. எவ்வளவு பயங்கரம் என்று பாருங்கள். කොතරම් භයානකද කියා. அந்த வார்த்தை என்னை மிகவும் துக்கத்துக்குள்ளாக்கியது. ඒ වචනේ වනහි මම බොහෝසේ දුකටපත් කළා. பாருங்கள், விதமாக எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் பேசுகிறார்கள். මෙලෙස මේ දවස්වල බොහෝ දේවදරුවන් කතා කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම நாம் இந்த වේවා. சபைக்குள் ஏன் வந்தோம்? අප මේ සභාවට இந்த පැමිණියේ சத்தியத்துக்குள் நாம் ஏன் வந்தோம்? මේ සත්‍යතාවය තුළට පැමිණියේ ஏன் இந்த பாதையில் நாங்கள் ஓடுகின்றோம்? ඇයි මේ මාර්ගය අප දුවන්නේ? அப்படியாகிலும் இயேசுவின் முகத்தை நாம் காணும்படியாக කෙලෙස හෝ අප යේසුස් වහන්සේගේ මුහුණ දකින පිණිස நாம் ஒருபோதும் இந்த தரிசனத்தை மறந்து போக கூடாது. කවදාවත් මේ දර්ශනය අප අමතක නොකළ යුතුයි. ஏதோ உலக பிரகாரமாக ஒரு சபைகளிலே முக்கியமானவர்களாக நாம் காணப்படும்படியாக அல்ல. ලෞකික ප්‍රකාරයෙන් සභාවේ වැදගත් අය ලෙස දකින්න ලැබෙන පිණිස නොවේ. சில சொல்லுவாங்க, நான் பழைய விசுவாசி, සමහරක් අය පවසන මම පරණ ඇදිලිවන්තයෙක්, நான் பழைய தூண், මම පරණ කණුවක්. பழைய தூணும் காப்பையும் சொல்லிக் கொள்றதுல பிரயோஜனம் இல்ல. පරණ කණුවක් කිවීමේ කිසිදු ප්‍රයෝජනයක් නැත. பழையதென்றான வார்த்தையே தேவனுக்கு ஒவ்வாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. පරණ කියන වචනේ පවා උන්වහන්සේ කැමති වන වචනයක් නොවේ. நீங்க பைபிள்ல பழையதென்றான காரியங்களை பாருங்க, ඔබ දේව වචනේ පරණ කියන දේවල් எல்லாமே பிசாசோட சம்பந்தப்பட்டான காரியங்கள் தான். සියල්ල යක්ෂයා හා සම්බන්ධ වුණා වූ දේවල්. பிசாசுக்கு பேர் என்ன? යක්ෂයාගේ නම කුමක්ද? பழைய பாம்பாகிய பிசாசு. පුරාණ සර්පයා නැමැති இல்லையா? යක්ෂයා. பழைய மனுஷனோட செய்களை என்ன செஞ்சு போட்டுருங்க, පරණ මනුෂ්‍යයා සහ මනුෂ්‍යගේ ක්‍රියාවන් කුමක්ද කරනු ලබන්නේ? இல்லையா? கலைந்து போட்டுருங்க. ඉවත් කර දමන්න. பழைய புளித்தமாவை சேர்த்துக் கொள்ளுங்க இருக்கா? පරණ
මුහුන් ඉවත් කරන්න කියා නොවේ ஆ, තිබෙන්නේ. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பழைய புளித்தமாய் புறம்பே கழித்து போடுங்கள். පරණ මුහුන් ඉවත් කර දමන්න. நான் நினைக்கிறேன் எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். මම සිතනවා එසේකියල් 35 වන පරිච්ඡේදයේ 5 වන පදය කියා. இதை நீங்க எழுதாதீங்க, இது பைபிள் ஸ்டடி கூட்டல காரியம் நான் ஒரு முன்னரையா சொல்றேன். நான் வாசிங்க. 35:5 எசேக்கியேல் එසේකියල් 35 වන පරිච්ඡේදයේ 5 වන පදය. என்னது? பழைய பகையா? பழைய பகை. நீ பழைய பகையை வைத்து பாருங்க, பழைய பகை. සතුරුකම පවත්වමින්. சிலர் பகைய வருஷக்கணக்கா அப்படியே வளர்த்துட்டே போவாங்க. සමහරකේ සතුරුකම් වසර ගණනාවක් ඇදගෙන යනවා. நாங்க போறது எங்க தெரியுமா? අප යන්ට යන්නේ කොතැනටද? 2000 வருஷங்களுக்கு மேலாக ஆண்டவர் சியோனை கட்டி கொண்டிருக்கிறார். වසර 2000කට ප්‍රථමයේ සිට යේසුස් වහන්සේ සියොන ගොඩනගමින් எருசலேமை கட்டி கொண்டிருக்கிறார். යෙරුසලම ගොඩනගමින් எருசலேமுக்கு பேர் என்ன? යෙරුසලමේ නම කුමක්ද? பழைய எருசலேமா? පරණ යෙරුසලමද? அப்ப 2000 வருஷமா கட்டப்படுது. එසේනම් වසර எவ்வளவு 2000කට பழைய பில்டிங் அது? කොතනම් පරණ ගොඩනැගිල්ල அது பேர் என்ன? ඒ නම කුමක්ද? புதிய எருசலேம். නව යෙරුසලම. பழசு என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது. පරණ කියනෝ කිසිවක් නැත. பழசு என்று சொல்லிக் கொள்ளாதீங்க. පරණ කියාගෙන ඉන්න එපා. நாங்கள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். අප දවසින් දවස අලුත් විය යුතුයි. உங்கள் மனம் புதிதாகின்றதுனாலே மர்வமாகுங்கள். ඔබගේ සිත අලුත් වීම කරනකොටගෙන தேவனுடைய අන්නසක් වෙනවා. பிள்ளைகளாகி நீங்கள் எல்லாரும் என்ன சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். දේවදරුවන ඔබ සියලු දෙනාම මම හරියට තේරුම් ගත அல்ல, යුතුයි. அதாவது என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள. நான் யாரையுமே வேதனைப்படுத்தும்படியாக துக்கப்படுத்தும்படியாக இங்க இருக்க நீங்க எத்தனை பழைய விசுவாசிகள் இருக்கிறீர்கள் தெரியாது, அப்படியா நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் அடைய வேண்டியதான காரியம், நம்முடைய வாழ்க்கை உண்டாக வேண்டியதான தரிசனம், நாம் புதுப்பிக்கப்பட்ட காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். මම ඔබව දුක් කරන පිණිස වේදනාවට පත් කරන පිණිස මේ දේවල් කියනවා නොවේ. ඔබ මාව තේරුම් ගන්නට නමුත් දවසින් දවස අප අලුත් වේ යුතුයි. අලුත් දේවල් අප පැලඳ ගත යුතුයි. ஒரு குறிப்பிட்டதான பிரதேசத்திலே நான் இருந்ததான நாட்களிலே එක්තරා ප්‍රදේශයක මම සිටියව කාලයේදී ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லியிருந்தார், දේවදරුවෙක් කියා තිබුණා. அதாவது நான் சண்டே ஸ்கூல் எக்ஸாமுக்காக சூப்பர்வைஸ் பண்ணும்படியாக ஒரு லோக்கல் ஃபெய்த்தோமில் இருந்து கொஞ்சம் விசுவாசிகளை கொண்டு வந்திருந்தேன். සබත් පාසල් පරීක්ෂණය කරන පිණිස මම ඇදිලි නිවෙස සිටිමින් සමහර ඇදිලිවතුන්ගෙන් ගෙනාවා. அவங்க அவ்வளவு அதாவது ஏழைகளா இருந்தார்கள். ඔවුන් දිලිඳුන්ව සිටියා. அவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ண முடியும் இந்த மெயின் சபைக்கு வந்திருந்தாங்க. සුපර්වයිස් කරන පිණිස ඔවුන් ප්‍රධාන සභාවට පැමිණ அவ සිටියා. ஒரு விசுவாசி பேசியிருந்தார். ඒක ඇදිලිවන්තෙක් කතා කර තිබුණා. பிரதர் எங்கள்கிட்ட கேட்காம சூப்பர்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். ஒரு இந்த 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 ஏரியாவிலே ஸ்டாண்டர்டான சபை நம்மட சபை தானே அப்படின்னு சொல்லியிருந்தார். ප්‍රදා අපගේ නහන්නේ නැතුව සුපර්වයිස් කරන්න අයව ගෙනල්ලා තිබෙනවා. මේ ප්‍රදේශයේ ඊටමත් වැදගත්ම සභාව අපගේ සභාව නොවේද? ஸ்டாண்டர்டான சபைன்னு சொல்லி හොඳ ස්ටෑන්ඩඩ් එකක් තිබෙනව සභාව අපේ සභාව නොවේද? அவருக்கு நான் கூட்டத்தில் பிரைசிங்ல சொன்ன ஒரு காரியம் ස්තුති මෙහෙදි මම කිව්ව දෙයක් නම් நான் கேட்டேன், இந்த மாகாணத்திலேயே ஸ்டாண்டர்டான சபை தான் கேட்டேன். මේ ප්‍රදේශයේ ඊටමත් උතුම් උසස් වූ සභාව කුමක්ද? இந்த மலைநாட்டுல ஸ்டாண்டர்டான சபை எது? මේ කඳු ප්‍රදේශයේ ඊටමත් උතුම් වූ උසස් වූ සභාව කුමක්ද? பொன்லோயாவா, வளதலையா, ஹட்டனா, நூறையாவா, நவலப்பட்டியா? இது ஸ்டாண்டர்டான சபை. ඊටමත් හොඳ උතුම් වූ සභාව කුමක්ද? ஸ்டாண்டர்டான சபை என்று சொல்றான வேளையில 4 விசுவாசிகள் கார்ல வாரதும் இல்லாவிட்டால் 4 அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறதான விசுவாசிகள் இருக்கிறான சபை, நல்ல தசவாங்க எடுக்கிற சபை, இதெல்லாம் ஸ்டாண்டர்டான சபை. උතුම් වූ සභාව කියනව විටදී දසෙන් කොටස හොඳ දසෙන් කොටසක් දෙන්නව සභාව නැතිනම් කාර් 4ක් තිබෙනව සභාව මේ ආකාර සභාවක් නොවේ. 4 அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறவங்க රජයේ රැකියාවල් කරනව අය නොවේ. நான் நீங்க என்ன சரியா புரிந்து கொள்ளுங்கள். ඔබ මම හරියට වටහා நான் ගන්න. சொன்ன காரியம் මා කිව්ව දේ නම් ஆவிக்குரியவங்க, ආත්මිකය பரிசுத்தத்துல தாகம் உள்ளவங்க, ශුද්ධකම දෙස පිපාසැත්තව இயேசு போல மாற விரும்புறவங்க, යේසුස් වහන්සේ මෙන් මාරු වෙන්න කැමති වන්නව. இவங்க இருக்கிற சபை தான் ஸ்டாண்டர்டான சபை. මේ ආකාරය සිටින වූ සභාව තමයි ඊටමත් උස උසස් இன்றைக்கு සභාව. நம்முடைய சபையினுடைய காரியங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு ஸ்டாண்டர்ட் வந்து இயேசு தான் நம்முடைய ஸ்டாண்டர்ட். අපගේ එකම කුරුමානම නැත්නම් අපගේ ස්ටෑන්ඩඩ් එක නම් අපගේ යේසුස් වහන්සේ. நாம் எல்லாருமாக சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் சரியாக நாம் புரிந்து கொண்டு நம் தினப்பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும். අප සියලු දෙනාම යේසුස් වහන්සේව නිසි ලෙස වටහාගෙන අප එලෙසින් ජීවත් විය යුතුයි. இந்த வரிகளை யார் எடுத்துக்கொள்ளப்படுவான காரியம் பெரிதான ஒரு விஸ்தாரமான ஒரு காரியம். යේසුස් වහන්සේගේ මේ දිවසවා ගන්න ලබන්නේ කවුද කියනව මේ කාරණාව ඊටමත් විශාල කාරණාවක්. நான் சுருக்கமாக சில குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு தருகின்றேன். நீங்கள் குறித்து நீங்களும் கூட இதுல இன்னும் நீங்கள் அதாவது நீங்க தியானித்து
நீங்க இன்னுமா நீங்களே நோட்ஸ் எழுத வேண்டும். විශේෂිත දේවල් පමණක් මම ඔබට සඳහන් කරන්න. ඔබ මේ දේවල් මෙනෙහි කරමින් ඔබ තව තවත් මේ තුල වර්ධනය විය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நாங்கள் இன்றைய நாளிலே ஏசாயா 57 அதிகாரம் අද දවසේදී යෙසායා 57 වන පරිච්ඡේදයේ முதலாம் வசனத்திலே පළවෙනි පදේ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. இங்கே நாம் 2 காரியம் படிக்கின்றோம். අප මේ සනේ කාරණාවල් දෙකක් ඉගෙන ஒன்று, ගන්නවා. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். එකක් නම් ඥානවන්තය ඔසවා ගන්න ලබනවා. இரண்டாவது, தீங்கு வராததுக்கு முன்பதாக நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். දෙවෙනි එක නම් විපත්‍ය පැමිණෙන්නට ප්‍රථමයෙන් ධර්මිෂ්ඨයක් ගෙන යනු ලබනවා. இதை சிந்திப்பார் இல்லை. මේ කල්පනා කරන්නේ නැත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றான காரியம், ඔසවා ගන්න ලැබීම යන அதாவது කාරණාව சிலர் இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில தன்னுடைய கிரியை பூர்ணப்படுத்தி வருகைக்கு ஆயத்தமாக சிலரை ஆண்டு எடுத்துக்கொள்ளுகிறார். සමරකගේ ජීවිතය උන්වහන්සේගේ ක්‍රියාව සම්පූර්ණ කරමින් උන්වහන්සේගේ ඊමට ඔවුන්ව සම්පූර්ණ සූදානම් කරමින් උන්වහන්සේ ඔසවා ගන්නවා. அதாவது ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு தனிப்பட்டதான கிருபையின் காலம் இருக்கின்றது. සෑම දේව දරුවෙකුගේ මේ ජීවිතේ පුද්ගලිකුණව කරුණාවේ කාලයක් තිබෙනවා. அந்த கிருபையின் காலம் முடிந்தவுடனே அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ඒ කරුණාවේ කාලය අවසන් වූ විගසම ඔවුන් ඔසවා ගන්න அந்த ලබනවා. கிருபையின் காலம் முடிவதற்கு முன்பதாக ඒ කරුණාවේ කාලය අවසන් වන්නට ප්‍රථමයෙන් நாம் பூர்ணத்துக்குள்ளே வந்திருக்க வேண்டும். අප සම්පූර්ණත්වයට තුලට එළවෙන්න இயேசுவின் முகத்தை நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறி இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේගේ මුණ දකින්න අප සුදුසන් ලෙස මාරු විය යුතුයි. நாம் எல்லாருமா பொதுவாய் ஒரு கிருபையின் காலத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். අප සියලු දෙනාම පොදු වශයෙන් ඒ කරුණාවේ කාලයක ජීවත් වෙමින් அந்த සිටිනවා. கிருபையின் காலமும் கூட சீக்கிரமாக முடிவடையும். ඒ කරුණාවේ කාලය පවා ඊටමත් ඉක්මනින් අවසන් වෙනවා. நாங்கள் சங்கீதத்திலே பல இடங்களிலே தேவனுடைய கிருபை ஒன்றும் உள்ளது என்று வாசிக்கிறோம். අප ගීතාවලියේ පොතේ බොහෝ අවස්ථානයන්හිදී උන්වහන්සේගේ කරුණාව සදාකල් පවත්නේ කිය අප நம்முடைய කියනවා. பாட்டுகள் பாருங்கள், தேவ கிருபை ஒன்றும் உள்ளதே. අපගේ ගීතිකාවල් දෙස බලන්න උන්වහන්සේගේ කරුණාව සදාකල් පවත්නේ. தேவனுடைய கிருபை ஒன்றும் உள்ளது, ஆனால் கிருபையின் காலம் ஒன்றும் உள்ளது அல்ல. උන්වහන්සේගේ කරුණාව සදාකාලෙටම පවතිනවා. නමුත් කරුණාවේ කාලය සදාකාලෙටම පවතින්නේ நான் නැත. மறுபடியும் சொல்லுகின்றேன், නැවතත් මම පවසන්නම්. தேவனுடைய கிருபை ஒன்றும் உள்ளதா இருக்கின்றது, උන්වහන්සේගේ කරුණාව සදාකාලෙටම පවතිනවා. ஆனால் கிருபையின் காலம் ஒன்றும் உள்ளதல்ல. නමුත් කරුණාවේ කාලය නම් සදාකාලික නොවේ. கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்று யாரும் சொல்ல முடியாது. කරුණාවේ කාලය කවදා අවසන් වෙනවද කියා කාටවත් කියන්න බෑ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நம்முடைய கிருபையின் காலம் எப்ப முடியும்? අපගේ කරුණාවේ කාලය කවදා අවසන් වෙයිද? யாரும் சொல்லலாமா? කාට හෝ කියන්න පුළුවන්ද? நான் இன்னும் இந்த வருஷம் முடியும் வரைக்குமா நான் இருப்பேன்? මේ වසර අවසන් වෙන තුරු මම සිටිමි. சொல்ல முடியுமா? කියන්න පුළුවන්ද? நாளைக்கு நான் இருப்பேன் சொல்ல முடியுமா? හෙට දවසේ මම ඉන්නවා කියා කියන්න පුළුවන්ද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், ஒரு நிலையில்லாத, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். බලන්න පාස්තිරුණව බලාපොරොත්තු රහිතුණව කාල වකවානුවක ජීවත් වෙමින් පසුවනවා. நம்முடைய ஜீவியம் எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. අපගේ ජීවිතය කවදා අවසන් වෙයිද කියා අප දන්නේ නැත. வாழ்க்கை முடிகின்ற வேளையில் கிருபையின் காலம், அதாவது கிருபையின் காலம் முடியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும். කරුණාවේ කාලය අවසන් වන විටදී අපගේ ජීවිතයද අවසන් වෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයට ஆகையினாலே நாம் அதுக்கு முன்பதாக நம்மை ஆயத்தமாக்க வேண்டியது அவசியம். එම නිසා ඊට ප්‍රථමයෙන් අපගේ ජීවිතය අප සූදානම් කරගත යුතුයි. நாம் சில வேளையிலே எல்லோருக்கும் பொதுவான கிருபையின் காலம் முடிந்த பிற்பாடும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடியாமல், ஜீவிய நாட்கள் முடியாமல் இருக்கலாம். සමහරක් විට අප සිල් දෙනාට පොදුවෙන් දුන්නා වූ මේ කරුණාවේ කාලය අවසන් වුණෙන් පසුවත් අපගේ ජීවිතය අවසන් නොවී තිබෙන්න පුළුවන්. அதாவது இயேசுவின் வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்படலாம். එසේනම් යේසුස් වහන්සේගේ මේදී ඔසවා ගන්නු නොලැබ අප අත්හරිනු ලබන්නට நாம் පුළුවන්. ஊத்திர காலத்துக்குள்ளே கடந்து போகலாம். අප පීඩා සමයට අයත් වන්නට පුළුවන්. அந்த தீங்கு நாட்களை நாங்கள் யாரும் காணக்கூடாது. මේ නපුරු දවස් අප කිසි කෙනෙක් දකින්න හොඳ அந்த නැත. கிறிஸ்துடைய ஆட்சியை நாம் யாரும் பார்க்க கூடாது. විරුද්ධ ක්‍රිස්තුස්ගේ රාජ්‍ය අප කිසි කෙනෙක් දකින්න හොඳ නැහැ. அதாவது எல்லோருக்கும் பொதுவான கிருபையின் காலம் முடிகின்ற நாளிலே, அந்த கடைசி கணப்பொழுதிலே நாம் எல்லாரும் மர்வமாகி எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது සියලු அவசியம். දෙනාට දී තිබෙනා පොදු වූ කරුණාවේ කාලය අවසන් වෙනා විටදී ඒ ශනිකයෙන් අපගේ ජීවිතය අවසන් වී උන්වහන්සේ වෙතට අප සියලු දෙනා යා යුතුයි. இந்த இடத்திலே புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். මේ ස්ථානයේ ප්‍රඥාවන්තය ඔසවා ගනු ලබනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. அருமையானவர்களே, இந்த உலகத்தினுடைய பார்வையிலே புத்திமான்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. ප්‍රේමණීය
දේවදරුවනි මේ ලෞකික ප්‍රකාරයෙන් භක්තිවන්ත නැතිනම් ප්‍රඥාවන්ත කොට්ටාශයක් සිටිනවා. இந்த உலகத்தினுடைய பார்வையிலே இந்த உலக பிரகாரமாக நன்றாக படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், பலவிதமான துறைகளிலே முன்னேறினவர்கள், அவர்கள் புத்திமான்களாக காணப்படுகிறார்கள். ලෝකයාගේ බැල්මේ ලෞකික ප්‍රකාරයෙන් බොහොඳට උගත් අය நல்ல பல துறைகளிலும் பட்டம் பெற்றவர்கள், උපාධිධාරීන් ලෙස මේ ලෝකයේ බැල්මට සිටිනවා. மாத்திரமல்ல එපමණක් නොවේ. சில வேளைகளிலே படிப்பில்லாதவர்கள் கூட நன்றாக பாடுபட்டு உழைத்து வாழ்க்கையிலே முன்னேறி ஐஸ்வர்யவான்களாக மாறுகின்றன வழியிலே அவர்களை கூட நல்ல புத்திமானாக காரியங்களை செய்து கொண்டு போறார் என்று சிலர் சொல்லுவார்கள். සමහරක් විට උගත්කමක් නැතුව නමුත් ඔවුන්ගේම ශක්තිය ඔවුන්ගේ ශක්තිය කරනකොටගෙන ඔවුන් වෙරදරමින් උපයමින් පොහොසත් වුණාන් පසුව ඔවුන්ද ලෝකයාගේ බැල්මට යහපත් අය කියා පවසනවා. புத்திமான்களாக காணப்படும். ප්‍රඥාවන්තින් කියා පවසන ලබනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් அருமையானவர்களே, மனுஷருடைய பார்வையிலே புத்திமான்கள் என்று கணக்கிடப்படுகின்றன அநேகர் இருக்கிறார்கள். මනුෂ්‍යයාගේ බැල්මේ ප්‍රඥාවන්තින් කියා හඳුන්වනු ලබනව බොහෝ දෙනා සිටිනවා. ஆனால் மனுஷர் பார்க்கிற பிரகாரமாக தேவன் பார்க்கின்றதில்லை. නමුත් මනුෂ්‍යයා බලනව ප්‍රකාරයට දෙවියන් වහන්සේ බලන්නේ නැහැ. கர்த்தருடைய பார்வையிலே, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே யார் புத்திமான்கள் என்று வேதம் திட்ட தெளிவாக நமக்கு சத்தியங்களை சொல்லுகின்றது. උන්වහන්සේගේ බැල්මට උන්වහන්සේගේ වචනේ ආලෝකයේදී ප්‍රඥාවන්තයින් කවුද කියා උන්වහන්සේගේ වචනේ ඊටමත් පැහැදිලි ලෙස අපට පවසනවා. வேதம் சொல்லுகின்ற புத்திமான்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். දේව වචනේ හඳුන්වන්නා වූ ප්‍රඥාවන්තයින් පමණයි ඔසවා ගනු ලබන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි நாங்கள் මේ இப்பொழுது වේවා. கற்றுக்கொள்ள போகிற காரியம், நாங்கள் புத்திமான்களாக மாத்திரம் இருந்தால் போதாது. අප ඉගෙන ගන්නට යන්නා වූ දේවල් කරනකොටගෙන අප ප්‍රඥාවන්තයින් ලෙස පමණක් සිටියොත් නොසැහේ. நான் ஒவ்வொரு வாரமோ 2 வாரத்துக்கு ஒரு முறையோ ஒவ்வொரு தலைப்பிலே யார் எடுத்துக்கொள்ளப்படலாம் சொல்லிக் கொண்டே இருப்பேன். සතිපතා නැතිනම් සති දෙකක් පතා කවුද ඔසවා ගනු ලබන්නට යන්නේ කියනවා කොට්ටාශ වශයෙන් වෙන් කරමින් පවසනවා. இந்த எல்லா காரியங்களும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். මේ සියලු දේම එකතු කර අපගේ ජීවිතේ දක්වනු ලැබුවා නම් අප උන්වහන්සේගේ ඊමේදී ඔසවා ගනු ලබනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. இன்றைய நாளிலே புத்திமான்கள் யார் என்று வேதம் சொல்லுகின்றது. අද දවසේදී ප්‍රඥාවන්තයා කවුද කියා දෙවියන් වහන්සේගේ වචනේ ප්‍රඥාවන්තයා කවුද කියා පවසන ලබන්නේ කාවද? இதை குறித்து நான் சில காரியங்கள் சொல்லுகின்றேன். මේ සම්බන්ධයෙන් සමහර දේවල් පවසන්නම්. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. உலகம் சில தந்திரமான கிரிகளை கூட புத்திமான்கள் என்று சொல்லும். ලෝකයා සමහර ප්‍රයෝගකාරී ක්‍රියාවන් පවා ප්‍රඥාවන්තයින් කියා පවසනවා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. ஆனால் வேதம் அப்படியாக சொல்லுகின்றதில்லை. නමුත් දේව වචනේ ලෙස පවසන්නේ නැත. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. சிலர் கபட்டுத்தனமாக தந்திரமாக சில காரியங்களை செய்வார்கள். அதை உலகம் பாராட்டி அவன் புத்தியாக செய்தான் என்று சொல்லுவார்கள். සමහරක් අය වංචාකාරකමින් ප්‍රයෝගකාරීව සමහර දේවල් පවසනවා කරනවා. ලෝකයා මේ දේවල් වලට ඉතාමත් ප්‍රඥාවන්ත දේවල් කියා පවසනවා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நாம் வேதம் சொல்ற வார்த்தையின் பிரகாரமாக புத்திமான்களாக காணப்பட வேண்டியது அவசியம். දේව වචනේ පවසනා වන්දමට අප ප්‍රඥාවන්තයින් ලෙස දකින්න ලැබී ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். එක් උදාහරණයක් පවසන්නම්. ஒரு ஏழையான ஒரு மனிதன் ஒரு குடில்ல வாழ்ந்து கொண்டிருந்தான். ඉතාමත් දිලිඳු මිනිසෙක් පැල්පතක වාසය කරමින් සිටියා. அப்ப ஒரு நாள் கடவுள் அவனிடத்துல வந்து கேட்டார், දවසක් දෙවියන් වහන්සේගෙන් ඇසුවලු நான் நாளைக்கு இந்த நேரம் வருவேன். හෙට දවසේ මම මේ වේලාවට පැමිණෙනවා. உனக்கு என்ன வேண்டும் என்று நீ சொல்ல வேண்டும். ඔබට කුමක්ද අවශ්‍ය කියා ඔබ කියන්න ඕනේ. அதை நான் உனக்கு தருவேன். ඒ මම ඔබට දෙනවා. அப்ப இவன் ஒரு குடில தானே இருக்கிறான். මෝ සිටියේ පැල්පතක. இவனுக்கு பெரிய ஒரு வாஞ்சை வந்து தனக்கு ஒரு வீடு வேண்டும். මෝට තිබුණා වූ මහත් වූ ආශාව නම් මෝට නිවසක් අවශ්‍යයි. அப்படியே வீட்டை போயிட்டு சொன்ன அந்த கதையை மனைவிட்ட. ඔහුගේ නිවසට ගොස් භාර්යාවට කීවා. மனைவி சொன்னாங்க, வீடுகளிடம் பரவாயில்லை, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்குது, ஒரு குழந்தையை கேட்போம் ஆண்டவரிடத்துல அப்படின்னு. භාර්යාව කීවා අපට නිවසක් නැති වුණත් කම් නැත. දරු සම්පත අපට නැතිව තිබෙනවා. දරු සම්පත අපට දෙන්න කියා අපි ඉල්ලමු. மனைவியுடைய தகப்பன் அவங்க வீட்டுல இருந்தார். භාර්යාවගේ පියාද ඔවුන්ගේ නිවසේ සිටියා. அவருக்கு கண் பார்வை இல்லை. ඔහුට පෙනීම තිබුණේ නැහැ. அப்ப அவர் சொன்னார், ஐயோ தயவு செய்து மருமகனே இந்த கண் பார்வைக்காண்டி கடவுள்கிட்ட கேள் அப்படின்னு சொல்லி. එවිට ඔහු කිවලු බෑනට කිවලු කරුණා කළ වෙන කිසිවක් නොවේ මගේ පෙනීම උදෙසා උන්වහන්සේගේ ආයත සිටින්න. இப்ப இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. දැන් මොහුට කුමක්ද කරන්න කියා මව නොදැන සිටියා. மனைவியை பிரியப்படுத்துறதா, භාර්යාව ප්‍රසන්න කරනවද? மாமாவை பிரியப்படுத்துறதா, මාමන්දිව ප්‍රිය කරනවද? தண்ட விருப்பத்தை நிறைவேற்றுறதா. තමාගේ අවශ්‍යතාව ඉෂ්ට කර ගන්නවද? உனக்கு இரவெல்லாம் தூக்கமே போகல. රාත්‍රියට නිින්දක්ම නැහැ. எப்படியோ அடுத்த நாள் இந்த டைம்ல கடவுள் வர போறார். අනිත් දවසේ මේ වෙලාවේදී දෙවියන් වහන්සේ එන්ට යනවා. இவன்
கடவுளை சந்திக்கிற நேரம் வந்து விட்டது. දෙවියන් වහන්සේ සමුඛ වෙන්න ඕ වේලාව එළඹුණා. உன் கடவுள்கிட்ட சொன்னானாம், මෝ දෙවියන් වහන්සේට කීවලු, கடவுளே, ස්වාමිනී, ஒரு மேல் மாடி வீட்டுல இருந்து என்ற குழந்தை முத்தத்துல விளையாடுறத என்ற மாமா மேல இருந்து பார்க்கணும். ඉහළ මහලේ සිට මාගේ ලදරුවා සෙල්ලම් කිරීම මාගේ මාමණ්ඩිගේ ඇස් වලින් දකින්න ඕනේ. விளங்குதா? තේරුණාද? வீட்டு முற்றத்துல குழந்தை விளையாடுறத மாமா மேல் மாடியில இருந்து என்ற மாமா பார்க்கணும். නිවස ඉදිරිපිට දරුවා සෙල්ලම් කිරීම ඉහළ මහලේ සිට මගේ මාමණ්ඩි බලන්න ඕනේ. சிலருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், சிலருடைய கிரிகள் எல்லாம் அப்படி தந்திரமாக காரியங்களை புத்தியாக நடக்கிறது போல தங்களை காண்பிப்பார்கள். සමහරගේ ඉල්ලීම් හැසිරීම් කරනකොටගෙන ඔවුන් ප්‍රයෝගකාරීව කරනවා. නමුත් ඔවුන් ප්‍රඥාවන්තයින් ලෙස දකින්න ලබනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් அப்படியான புத்திமான்களை குறித்து வேதம் சொல்லுகின்றது. එලෙස එවැනි ප්‍රඥාවන්තයින් සම්බන්ධයෙන් දේවචනේ පවසන්නේ නැත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් இயேசு வருவார். යේසුස් වහන්සේ පැමිණෙන அன்றைக்கு வேதம் சொல்லுகின்றன புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். එදා දවසේදී දේවචනේ පවසන්නා වූ ප්‍රඥාවන්තයින් පමණක් நாங்கள் ඔසවන්න ලබනවා. புத்தியினமாக ஆவிக்குரிய பிரகாரமாய் காரியங்களை செய்யக்கூடாது. අප අනුවන ලෙස ආත්මික දේවල් කරන්න හොඳ නැත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. முதலாவது காரியமாக மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்திலே මතේ සුභාරංචි පොතේ 7 වන පරිච්ඡේදයේ 24 වන පදය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ இங்கே වේවා. இயேசு என்ன சொல்லுகிறார்? මේ සන යේසුස් වහන්සේ நான் පවසන්නේ சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் பிரகாரமாக செய்கின்றவன் எவனோ அவன்தான் புத்திமான். යමෙක් මාගේ මේ වචන අසා ඒවා පිළිපදිනවද ඔහු නුවණ ඇත්තා වූ මනුෂ්‍යය. வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்காதவன், தன் வாழ்க்கையை கட்டியெழுப்பாதவன், அவன் புத்தி இல்லாதவன் என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். වචනේ ප්‍රකාරයෙන් පිළිපදින්නේ නැති තමාගේ ජීවිතේ ගොඩනගාගන්නේ නැති මනුෂ්‍යයා අනුවන තැනැත්තාය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේවදරුවනි, தேவனுடைய வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஜீவிக்காமல் நாம் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் புத்தியான காரியம் அல்ல. උන්වහන්සේගේ වචනයට අනුකූලව අප පිළිපදින්නේ නැතුව අප කරන්නා ඕනෑම දෙයක් අනුවන ක්‍රියාවන්ය. அதனால்தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, දේවචනේ අප කියවන්නේ කුමක්ද නම් හිතෝපදේශ පොත. வேதத்தை கேளாதபடிக்கு උන්වහන්සේගේ වචනේ නොඇසෙන පිණිස தன்னுடைய செவ்விய விளக்கினுடைய ஜெபமும் கூட அவருக்கு அருவருப்பானதா. තමාගේ දේශවන ඉවත් කරගන්නා වූ තැනැත්තගේ යාඥාව පවා පිළිකුලක්ය. நாங்கள் வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்காமல் උන්වහන්සේගේ වචනේ ප්‍රකාරයෙන් අප ජීවත් නොවි. நாம் ஜெபிக்கிற ஜெபமும் கூட கர்த்தருக்கு அருவருப்பானதுதான். අප කරන්නා වූ යාඥාව පවා උන්වහන්සේට පිළිකුලක්ය. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. ஆயினும் நாங்கள் வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். එම නිසා උන්වහන්සේගේ වචනේ ප්‍රකාරයෙන් පිළිපැදීම කොතරම් වැදගත්ය. இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේ පවසන්නේ කුමක්ද? நான் சொன்ன என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கின்றவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினதான புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். මාගේ මේ වචන අසා පිළිපදමින් තමාගේ නිවස පර්වතය මත සාදා ගන්නා වූ තැනැත්තා නුවණ ඇත්තා වූ මනුෂ්‍යෙක්ය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்திலே හිතෝපදේශ 28 වන පරිච්ඡේදයේ 9 වන පදය. வேதத்தை கேளாதபடிக்கு செவ்விய விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ නොවසන පිණිස තමාගේ දේශවන ඉවත් කර ගන්නව තැනැත්තගේ வார்த்தையின் பிரகாரமாக ஜெபிக்காமல் இரவிரவாக ஜெபிக்கலாம், உபவாசித்து ஜெபிக்கலாம், ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. උන්වහන්සේගේ වචනේ ප්‍රකාරයෙන් අප පිළි නොපැද අප රාත්‍රී තුරාවට අප යාඥා කරන්න පුළුවන් ඕනෑම දෙයක් කරන්න පුළුවනි. නමුත් ඒ මනුෂ්‍යයාගේ යාඥාව අසනු ලබන්නේ නැහැ. நாம் செய்கிற எந்த ஒரு கிரியிலும் தேவன் பிரியப்பட மாட்டார். අප කරන්නා කුමන ක්‍රියාවකින්ද උන්වහන්සේ ප්‍රසන්න වන්නේ නැත. நாளைக்கு நம்முடைய காணிக்கை பட்டியல ஒரு வசனம் ஒட்டி இருக்கும். හෙට දවසේදී අපගේ පඳුරු පෙට්ටියේ යම් පදයක් අලවා තිබෙයි. சாதாரணமாக காணிக்கை பட்டியல என்ன சொல்லுவார்கள், என்ன போட்டிருப்பார் வசனம்? සාමාන්‍ය වශයෙන් පඳුරු පෙට්ටියේ දමා තිබෙන පදය කුමක්ද? சொல்லுங்க කියන්න. உற்சாகமாய். நாம் போடுற வசனம் அந்த வசனம் அல்ல. මම අලවන්ට යන වචනේ එලෙස නොවේ. முன்பு காணிக்கை வைத்து விட்டு போய் சகோதரனோட ஒப்புரவாகி வந்து பின்பு உன்னுடைய காணிக்கையை செலுத்து. පූජාසනේ මත තබා ප්‍රථමයෙන් ඔබගේ සහෝදරයා සමග සමගි වී පැමිණ ඔබගේ පඳුර පුදන්න. போடுற காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டுமே, ஆனால் வார்த்தையின் பிரகாரமாய்
நீ சகோதரனோடு ஒப்புரவாகி இருக்க வேண்டும். ඔබ දමන්නව පඬුර පිළිගනු ලබන්නට නම් වචනේ ප්‍රකාරයෙන් සහෝදරය සමග ඔබ සමග විය යුතුයි. நாங்கள் சில வேளைகள் எங்களுக்கு நன்மையான வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். සමහර විට යහපත් වචන පමණක් අපිට කියප நமக்கு ගන්නවා. அனுகூலமான வார்த்தைகள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். අපිටම කියා තිබෙන වචන අප ලබා நம்மை ගන්නවා. கண்டிக்கிற வார்த்தைகள் நாங்கள் வாசிக்க நமக்கு விருப்பம் இல்லை. අපව අවවාද කරන්න අප දඬුවම් කරන වචන කියවන්ට අප කැමති නැහැ. நம்மை குத்துகின்ற உருவ குத்துன வார்த்தைகள் நாங்கள் அப்படியே கடந்து போயிடுவோம். අපට තදින් අනින්නව වචන වලින් අප ඉවත්ව යනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ அப்படிப்பட்ட பிரசங்கிமாரையும் நாங்கள் விரும்புறது கிடையாது. එවැනි දේශකින්ව අප කැමති වන්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ வார்த்தை தான் எங்களை நியாயந்திருக்கின்றதா இருக்கிறது. අප විනිශ්චය කරන්නේ උන්වහන්සේගේ වචනයයි. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 48ஆம் வசனத்திலே යොහන් සුභාරංචි පොත 12 වන පරිච්ඡේදයේ 48 වන පදයේ இயேசு சொன்னார், යේසුස් වහන්සේ කීවා நான் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாகத்தான் வந்தேன். මේ පොළව ගලවන පිණිස මා පැමිණීමි. நான் யாரையுமே நியாயந்திருக்க வரவில்லை. මා කාවත් විනිශ්චය කරන පිණිස පැමිණියේ නැත. ஒருவனுடைய வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்திருப்பதில்லை. කෙනෙක් මාගේ වචනේ ආසා පිළිපදින්නේ නැතිනම් ඔව්ව මම විනිශ්චය කරන්නේ නැත. நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் ரட்சிக்க வந்தேன். මා මේ පොළව විනිශ්චය කරන්නට නොව ගලවන පිණිස පැමිණීමි. என்னை தள்ளி என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கின்றது. நான் சொன்ன வசனம் தான் அவனை கடைசி நாளிலே நியாயந்திருக்கும் என்று இயேசு சொன்னார். මාව එපා කරමින් කවුරු සිටිනවද? ඔවුන්ගේ මාගේ වචනේ මාකී වචනේම අන්තිම දවසේදී ඔහු විනිශ්චය කරන්න ඇත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි நாங்கள் வார்த்தைகளை தள்ளக்கூடாது. අප උන්වහන්සේගේ වචනේ ප්‍රතික්ෂේප නොකළ යුතුයි. வார்த்தையின்படி ஜீவிக்கின்றவன் தான் புத்திமான். වචනයට අනුකූලව ජීවත් වනව තැනැත්තා யாக்கோபு என்ன சொல்லுகின்றான்? යාකෝබ් පවසන්නේ කුමක්ද? 1ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்திலே යාකෝබ් පළවන පරිච්ඡේදයේ 22 වන පදය. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கின்றவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கின்றவர்களாயும் இருங்கள். නුඹත් නුඹලාම රවටා ගනිමින් වචනේ අසන්නෝ පමණක් නොවි එය පිළිපදින්නෝ වෙයල්ලා. ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு மனுஷன் 3 விதங்களில் வஞ்சிக்கப்படுகிறான். එක් දේවදරුවෙක් නැතනම් මිනිසෙකු තුන් ආකාරයෙන් ඔවුන් වංචා කරනු ஒன்று ලබනවා. பிசாசினாலே, එකක් නම් යක්ෂයා කරනකොට, இரண்டாவது மனுஷராலே, දෙවෙනි එක මනුෂ්‍යයා කරනකොට, மூன்றாவது அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். තුන්වෙනි එක තමාම රවටා ගන්නවා. ஒருவன் எப்படி தன்னைத்தானே வஞ்சிக்கிறான்? කෙනෙකු තමාම රවටා ගන්නේ කෙලෙසද? திருவசனத்தை கேட்டும் උන්වහන්සේගේ වචනයට සවන් දෙමින් அதன் பிரகாரமாக செய்யாமல் போகின்ற வேளையிலே එලෙස කරන්නේ නැතිවන විටදී அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கின்றான். ඔහු තමාම රවටා ගන්නවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் දෙවියන් உண்டாகட்டும். වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். අප උසෝසි කර බලමු. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தந்த வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்கின்றோமா? අපගේ ජීවිතයේ උන්වහන්සේගේ වචනේ පරිද්දෙන් අප ජීවත් වෙනවද? அப்படியானால் மாத்திரம்தான் நாங்கள் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் தோன்றி வீட்டை கட்டினதான புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்போம். එවිට පමණයි පර්වතය හරමින් අපගේ අතිවාරම දමා අපගේ නිවස ගොඩ නගන්නා වූ නුවණ ඇති මනුෂ්‍යයට සමවන්නේ. உங்களுக்கு ஹட்டன்ல மலையில நல்லொரு வீடு இருக்கலாம், அஸ்திவாரம் தோண்டி நீங்கள் கட்டி இருக்கலாம். அதல்ல காரியம். கண்மலையாக இயேசுவில் நீங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டுமானால் நிச்சயமாக வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும். හැටන් කඳුමුදුනේ ඔබට යහපත් නිවසක් තිබෙන්න පුළුවනි. නමුත් ඒ නොවේ අපට අවශ්‍ය වන්නේ පරිවර්තේ නැමැති යේසුස් වහන්සේ මත අපගේ නිවස ගොඩනගනවා නම් අප තමයි නුවණ ඇති මනුෂ්‍යයන්. நான் இங்கே மாற்றமான உடனே வாழைச்சேனை வாலிபர்கள் என்னை காணும்படியா வந்தார்கள். මා මේ සනේට මාරුවීම ලැබූ විගසම වාලාචිනේ තරුණයන් මාව බැහැ දකින පිණිස පැමිණියා. ஒருவன் சொன்னான காரியம், කෙනෙක් කිව්ව උදේ නම් அப்ப இனி மலை பிரசங்கம் தானேன்னு சொன்னான். මීට පස්සේ නම් කඳු දේශනාවය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි. இயேசுதான் நம்முடைய கண்மலையா இருக்கிறார். යේසුස් වහන්සේ අපගේ පර්වතය. ஆண்டவர் சொன்னார் උන්වහන්සේ කිව්වා லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 46ஆம் வசனத்திலே, ලූක් සුභාරංචි පොත 6 වෙනි පරිච්ඡේදයේ 46 වෙනි පදයේ நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்று கேட்டார். ඔබ ස්වාමිනී කියමින් මා කර කියනෝ දේ නොකර සිටින්නේ ඇයිද කියා උන්වහන්සේ අසනවා. பாருங்க, நாங்க இயேசுவை ஆண்டவரே ஆண்டவர் என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கலாம். අප යේසුස් වහන්සේට ස්වාමිනී කිය අඬගසමින් සිටින්න පුළුවන්. அவர் சொல்லுகிற பிரகாரம் நாங்கள் செய்யாவிட்டால் උන්වහන්සේ කියනා ආකාරයට අප කරන්නේ நாங்கள் නැත්නම් புத்தி இல்லாதவர்கள். අප නුවණ නැත්තා වූ අය. சொன்ன பிரகாரமாக செய்வோமே ஆனால் කියනා ආකාරයට කරනවා නම් நாங்கள் புத்தி உள்ளவர்கள். අප නුවණ ඇත්තා. ஒருவேளை உலக பிரகாரமா நீங்கள் அறிவில்லாதவர்களாய், கல்வி அறிவில்லாதவர்களாய், புத்தியினர்களாய், மனுஷருடைய பால் ஒரு அற்பமானவர்களாக இருக்கலாம். සමහරක් විට ලෞකික ප්‍රකාරයෙන් උගත්කමක් නැති නූගතු අනුවණ අය ලෙස මනුෂ්‍යයාගේ බල්මට සුළු කරනු ලබන්නා சில වූ வேளை අය ලබන්න පුළුවන්. சில வேளை உங்களுக்கு பாஷை கூட வாசிக்க தெரியாமல் இருக்கலாம். සමහරක් විට ඔබට කියවන්න පවා බැරි වෙන්න இதெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல. මේ දේවල් ප්‍රශ්න නොවේ. ஆனால் துவண்ட வார்த்தை என்ன சொல்லுகின்றதோ
නුඹ දේ වචනේ කුමක්ද පවසන්නේ? அதன் பிரகாரம் நீங்கள் செய்வீர்களே ஆனால் එලෙසින්ම ඔබ කරනවා නම් உங்களைப் போல புத்திமான்கள் வேறு யாரும் இல்லை. ඔබ මෙන් නුවණ ඇත්තා වූ සෙනගක් තවත් නැත. நாங்கள் எவ்வளவாக வார்த்தையின் பிரகாரமா ஜீவிக்க வேண்டியது அவசியம். අප කොතරම් උන්වහන්සේගේ වචනයට අනුව ජීවත් විය යුතුද? யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்? ඔසවා ගන්න ලබන්නේ කවුද? புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். නුවණ ඇත්තා වූ අය ඔසවා ගන්න ලබනවා. தீங்கு வராததற்கு முன்பதாக. විපත්තිය පැමිණෙන්න ප්‍රථමයෙන් என்ன தீங்கு? කුමන විපතියද? உலகம் உண்டானது முதல் உண்டாயிராத உபத்திரவமானது அந்த நாட்களில் உண்டாயிருக்கும் என்று உபத்திர காலத்தை குறித்து இயேசு சொன்னார். ලෝකයේ ඇති වුණා වූ දවස පටන් உண்டாயிராத உபத்திரவம் ඇති වුණ ලෝකයේ මවුන ලැබූ දවස පටන් ඇති වුණා වූ පීඩාවලට වඩා විපතක් පීඩා සමයේදී ඇති වෙනවා කියලා දෙවියන් වහන්සේ කියා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයට මහිම වේවා. தீங்கு வராதற்கு முன்பதாக புத்தியாக ஜீவிக்கிறவர்கள் வார்த்தையின் பிரகாரமா ஜீவிக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். විපත පැමිණෙන්න ප්‍රථමයෙන් නුවණ ඇතුව ජීවත් වන්නා වූ අය උන්වහන්සේගේ වචනයට අනුකූලව ජීවත් වන්නා වූ අය ඔසවා ගන්නු ලබනවා. அதுதான் நாங்கள் இயேசுல அன்பு கூறுகின்ற அனுபவம். මේ තමයි අප යේසුස් වහන්සේට ප්‍රේම කරන අත්දැකීම. நாம் இயேசுல உண்மையாய் அன்பு கூறுவோமே ஆனால் සැබවින්ම අප යේසුස් වහන්සේට ප්‍රේම நாம் என்ன කරනවා. செய்வோம்? අප කුමක් කරනවද? இந்த வார்த்தையின் பிரகாரமா ஜீவிப்போம். උන්වහන්සේගේ වචනයට ප්‍රකාරයෙන් අප ජීවත් වෙනවා. நாங்கள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தை விதமாக வாசிக்கிறோம். යොහන් සුභාරංචි පොත 14 වන පරිච්ඡේදයේ 23 වන පදය අප මෙලෙස කියවනවා. பாருங்க, ஒருவன் அன்பா இருந்தால் அந்த வசனத்தை கைக்கொள்வான். යමෙක් මට ප්‍රේම කරන්නේ නම් ඔහු මාගේ වචනේ ආරක්ෂා කරන්නේය. நாங்கள் வந்து அவனிடத்துல வாசம் பண்ணுவோம். நாங்கள் திருத்துவத்துவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறவராய் දෙවිදුන් අප තුල වාසය කරනවා ඇත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයට මහිම. ஒருவன் யாரா இருக்கலாம் இயேசுல அன்பா இருந்தால் வசனத்தை கைக்கொள்வான். කවුරු හෝ වේවා උන්වහන්සේට ප්‍රේම කරනවා නම් උන්වහන්සේගේ වචනේ ආරක්ෂා කරනවා ඇත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයට මහිම වේවා. இதை நாம் ஒரு வேத பாடமாக கேட்காமல் මේ අප බයිබල් පාඩමක් ලෙස நம்மை සම්බන්ධ වෙන්නේ නැතුව சுத்திகரிக்கின்ற வார்த்தைகளாக கேட்போமாக. අපව පවිත්‍ර කරන වචන ලෙස අප நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். අපව සෝත්සි කර බලමු. நாம் வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்கின்ற புத்திமான்கள் தானா? අප වචනේ ප්‍රකාරයෙන් ජීවත් වන්නා නුවණ ඇත්තා වූ සෙනගක්. பல வருடங்களாக நாங்கள் சபையில இருக்கலாம். වසර ගණනාවක් අප සභාව තුල நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். අප උන්වහන්සේට සේවය කරනවා. ஆனால் வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் செய்கின்றோமா? නමුත් අප වචනේ ප්‍රකාරයෙන් කරනවද? நாங்கள் இரவெல்லாம் ஜெபிக்கலாம். අප රාත්‍රී පුරාම நம்முடைய ஜெபம் வார்த்தையின் பிரகாரமா இருக்கின்றதா? අපගේ යාඥා ජීවිතයේ තිබෙනවද? நாம் பல நன்மைகள் செய்யலாம். අප බොහෝ යහපත් දේවල් කරන්න நம்முடைய පුළුවන්. ஜீவியம் வார்த்தையின் பிரகாரமா இருக்கின்றதா? අපගේ ජීවිතයේ වචනේ ප්‍රකාරයෙන් நாங்கள் තිබෙනවද? காணிக்கை தசவாங்கள் கொடுக்கலாம். අප දසෙන් කොටස පන්දරු දෙන්න පුළුවන්. நம்முடைய ஜீவியம் வார்த்தையின் பிரகாரமா இருக்கிறதா? අපගේ ජීවිතයේ වචනේ ප්‍රකාරයෙන් තිබෙනවද? வார்த்தைக்கு புறம்பான ஜீவியம் புத்தீனமான ஜீவியம். වචනෙන් පිටතින් තිබෙනා වූ ජීවිතය අනුවන ජීවිතයක්. என்னுடைய வசனத்துக்கு நடங்குறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன் என்று அங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். මාගේ වචනයට වෙවුලන්නා තැනැත්තා දෙස පමණක් මම බලමි කියා උන්වහන්සේ පවසා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයට මහිම වේවා. பாருங்கள், தாவீது சொல்லுகின்றான், බලන්න දාවිත් පවසනවා. உம்முடைய வார்த்தைகள் ඔබගේ වචනයන් தேனிலும் தேன் கூட்டில் தொழுகிறான தெளிதினிலும் பார்க்க மதுரமானவைகள். පැණි වලට වඩා මේ වදයට වඩා ඊටමත් මිහිරිය. தாவீதின் நாட்கள் இந்த பைபிள் என்ன தெரியுமா? දාවිත්ගේ දවස්වල තිබුණා බයිබලයේ කුමක්ද? இந்த ஃபுல் பைபிள் இருந்ததா? මේ මුළු බයිබලෙම තිබුණාද? சங்கீத புத்தகம் இருந்ததா? ගීතාවලිය තිබුණාද? ஒன்றுமே இருக்கல இல்லையா? කිසිවක් තිබුණේ නැත. மோசே எழுதின 5 புத்தகங்கள், முதல் புத்தகங்கள் 5 தான். මෝසෙස් දාවිද නාට්කවල. ප්‍රථම පොත් 5ය. ஆதியாமம் ஜாத்ராமம் லேவியராமம் ஓகாமம். இதான் தாவீதின் நாட்கள். උපතින් ඉක්මයම ගන්න ලෙවි කතාව. ஜோபு சொல்லுகின்றான், யோப் පවසනවා. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்துடன் நான் உட்கொண்டேன். ඔබගේ වචනයන් මා கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். ලබාගත් විගසම මා ඒවා අනුභව කළා. இந்த ஆகாரத்தை பார்க்கலாம் அதிகமா நான் அதை காத்துக்கொண்டேன். මාගේ ආහාරයට වඩා මම ඒ බොහෝසේ ආරක්ෂා කළා. ஜோப் எப்ப ஜீவிச்சவன் தெரியுமா? ஜோப் எந்த காலத்து பிரசுத்தவன்? යෝබ් කුමන කාලේ ශුද්ධවන්තයෙක්ද? யாரா சொல்லுங்க. කවුරු කියන්න? மனசாட்சியின் காலம். பாருங்க, හෘදසාක්ෂි சங்கீதத்துக்கு முதல் ஜோபின் புஸ்தகம் இருந்தாலும் கூட ගීතාවලියට ප්‍රථමයෙන් යෝබ්ගේ පොත තිබුණා. அவன் பிரமாணத்து காலத்துல இருந்ததல்ல. ඔහු விவஸ்தாவை. ව්‍යවස්ථාවේ කාලේ සිටින. தாவீது பிரமாணத்தின் காலத்துல இருந்தவன். දාවිත් ව්‍යවස්ථාවේ කාලේ තිබුණා සිටියා. ஜோபு மனசாட்சியின் காலத்துல இருந்தவன். යෝබ් සිටියේ හෘදසාක්ෂි කාලේය. அவன் நாட்கள்ல பைபிள் என்ன தெரியுமா? ඔහුගේ දවස්වල තිබුණා වූ බයිබලයේ කුමක්ද? தன்னுடைய வார்த்தை என்ன? උන්වහන්සේගේ වචනේ කුමක්ද? யோசித்து பாருங்கள். සිතා බලන්න. ஜாத்ராமத்துல பிரமாணத்தின் காலம் ஆரம்பிச்சிட்டது. නික්මයම පොතේ ව්‍යවස්ථාවේ කාලේ ආරම්භ වුණා. அப்ப ஜோபன் காலத்துல வார்த்தை என்ன? යෝබ්ගේ දවස්වල තිබුණා වචනේ කුමක්ද? யார் எழுதி வைத்தார்கள்?
யார் எழுதி வைத்தார்கள்? කවුද ලියා තිබ්බේ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. இன்றைக்கு இவ்வளவு அழகாக வேதம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. දැන් කොතරම් අලංකාර ලෙස උන්වහන්සේගේ වචනය අපගේ දෑතට දී நாம் තිබෙනවා. வேதத்தை நேசிக்கின்றோமா? අප උන්වහන්සේගේ වචනයට ප්‍රේම කරනවද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයට வார்த்தையை நாம் நேசிக்கின்றோமா? වචනයට ප්‍රේම කරනවද? 119 சங்கீதத்தினுடைய 165 வசனம் சொல்லுகின்றது, உம்முடைய வேதத்தை நேசிக்கின்றவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வாசிக்கிறோம். 119 වන ගීතාවලියේ 165 වන පදය අප කියවන්නේ කුමක්ද? ඔබගේ විවසවට ප්‍රේම කරන්නන්ට මහත් සමාදානයක් ඇත, පැකිලීමට කිසිවක් ඔවුන්ට නැත්තේය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நம்மளே பலரும் நாம் தேவ வார்த்தையை நேசிப்பதில்லை, අපගෙන් බොහෝ දෙනා උන්වහන්සේගේ වචනයට ප්‍රේම කරන්නේ வார்த்தையின் නැත. பிரகாரமாக ஜீவிப்பதில்லை. වචනේ ප්‍රකාරයෙන් ජීවත් වන්නේද නැත. வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்கிறவர்கள் தான் புத்திமான்கள். වචනේ ප්‍රකාරයෙන් ජීවත් වන්නා අය නුවණ ඇත්තා වූ අය. இவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். මොවුන් පමණයි ඔසවා ගනු ලබන්නේ. நம்முடைய வேத பாடத்தினுடைய தலைப்பு இயேசுனுடைய ரகசிய வரிகளை யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? අපගේ බයිබල් පාඩමේ තේමාව නම් යේසුස් වහන්සේගේ රහසිගතීමේදී ඔසවා ගනු ලබන්නේ කවුද? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. இரண்டாவதாக දෙවන වශයෙන් புத்தியுள்ளவர்கள் யார் என்று சொன்னால் නුවණ ඇත්තා වූ අය කවුද නම් மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் මතෙවුස් සුභාරංචි පොත 25 වන පරිච්ඡේදය 1 முதல் 9 வரைக்கும் வாசிக்கின்றான வேளையிலே පළවන පදයේ සිට 9 වන පදය දක්වා කියවනවා. அங்கே உபத்திரவ கால நாட்களிலே இரத்த சாட்சியாக மறிக்கப் போகின்றதான கூட்டத்தினரையும் மறுதலிக்க போகின்றவர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. පීඩා සමයේදී වේද සාක්ෂිකයන් ලෙස මිය දෙන්නා වූ සහ மறுதலிக்க போகின்றவர்கள், அதாவது இயேசு ප්‍රතික්ෂේප කරනු ලබන්නා වූ කණ්ඩායම සම්බන්ධයෙන් කියා තිබෙනවා. புத்தியுள்ளவர்கள் இரத்த சாட்சியாக மறிக்கிறவர்கள், නුවණ ඇත්තා වූ අය වේද සාක්ෂිකයන් ලෙස මිය දෙනවා. புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் இயேசுவை மறுதலிக்கிறவர்கள். නුවණ නැත්තා වූ අය යේසුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරනවා. இந்த வசனங்களிலே புத்தியுள்ளவர்கள் யார்? මේ වචනයන් වල නුවණ ඇත්තා වූ අය කවුද? இயேசு சொல்லுகிறார், புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை வைத்திருந்தார்கள். යේසුස් වහන්සේ පවසන්නේ කුමක්ද නම් නුවණ ඇත්තා වූ අය තෙල් තබාගෙන සිටියා. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் குறித்தவர்கள் கவலையினமாயிருந்தார்கள். නුවණ නැත්තා වූ අය තෙල් නැතිව ඔවුන් නොසලිකලිකමෙන් සිටියා. இது உபத்திரவ காலத்து நாட்களை குறித்து தான் இயேசு பேசுகிறார். මේ පීඩා සමය සම්බන්ධයෙන් යේසුස් වහන්සේ කතා කරනවා. ஆனால் இந்த வேத பகுதியில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? නමුත් මේ බයිබල් දේව වචනයෙන් අප ඉගෙන ගත යුතු කාරණාව புத்தி කුමක්ද? உள்ளவர்கள் யார்? නුවණ ඇත්තා වූ අය කවුද? எண்ணெய் உள்ளவர்கள். තෙල් ඇත්තා වූ අය. இந்த எண்ணெய் என்று சொன்னா என்ன? මේ තෙල් කියන්නේ කුමක්ද? இதுதான் நாங்கள் பெற்றுக்கொண்டான அபிஷேகம், මේ තම අප ලබා ගන්නා ආලේපය. நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகம், අප ලබා ගත යුතු நம்மை ආලේපය. நிறைத்துக் கொள்ள வேண்டிய அபிஷேகம், நம்மை நிறைத்துக் கொள்ள வேண்டிய அபிஷேகம். අපව පුරවා ගත යුතු ආලේපය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நாம் எண்ணெய் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? අප තෙල් ඇත්තා වූ අය ලෙස සිටිනවද? அபிஷேகம் பெறாததான ஒருவராகிலும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ආලේපය නොලබව කිසි කෙනෙකු යේසුස් වහන්සේගේ ඊමේදී ඔසවා ගනු ලබන්නේ නැත. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ආලේපය ලබා ගත යුතුයි. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்துனுடைய சர்வமாகிய சபையில அங்கத்தினராக இருக்கிறார்கள். ආලේපය ලබා ගත වූ අය පමණයි යේසුස් වහන්සේගේ ශරීරයේ නැමැති සභාවේ සමාජකින් ලෙස யாராகிலும் நீங்கள் இந்த நாட்கள் அபிஷேகம் பிரதலா இருப்பீர்களே, ஆனால் කවුරු හෝ මේ දවස්වල ආලේපය නොලැබ நீங்கள் සිටිනවා. அதிரீங்கள் சோறுக்கு இடம் கொடுக்காமல் ඔබ අධෛර්යයට ක්ලාන්ත ගතියට ඉඩ නොදී நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ඔබ வேண்டும். උන්වහන්සේගේ අභිමුඛයේ බලා සිටමින් ආලේපය ලබා ගත යුතුයි. தேவநாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. அபிஷேகத்தை பெற்றவர்கள் நீங்கள் திருப்தி அறிந்து விடக் கூடாது. ආලේපය ලැබූ අය තෘප්තිමත් නොවිය යුතුයි. நீங்கள் ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ඔබ දිනපතාම අලුත් තෛලයෙන් ආලේපය ලැබිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි ஏதோ මේ වේවා. காத்திருப்பு கூட்ட வேளைகளிலே மாத்திரமல்ல, ශුද්ධාත්ම රැස්වීම වේලාවේ පමණක් නොවේ. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபவேளைகளிலே அபிஷேகத்தை புதுப்பிக்க வேண்டும். දිනපතාම යාඥා වේලාවන්හිදී ඔබගේ ආලේපය අලුත් කරගත යුතුයි. 92 சங்கீதத்தினுடைய 10 வசனத்திலே 102 වන ගීතාවලියේ 92 சங்கீதம் 10 வசனம், 92 වන ගීතාවලියේ 10 වන පදය. புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகின்றேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகின்றதை நாம் අලුත් பார்க்கிறோம். තෛලයෙන් ආලේප කරනු ලබනවා කියා දාවීද් රජ පවසනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே පරණ ගිවිසුම් කාලේ 3 கூட்டத்தினர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். කණ්ඩායම් තුනක් ආලේපෙන් ආලේප කරන තෛලයෙන් ආලේප කරනු ලැබුවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. ஆசாரியர்கள், පූජකින්, ராஜாக்கள், රජවරුන්, தீர்க்கதரிசிகள், අනාගත වක්තෘන් இவர்கள் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். මොවුන් තෙලෙන් ආලේප කරනු ලැබුවා. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே මේ අලුත් ගිවිසුම් කාලේ கர்த்தர் மத்தந்திருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக උන්වහන්සේ අපට දෙන්න ලබන ආලේප කරන அந்த ஒரே எண்ணெயினாலே එකම තෙලෙන් தேவன் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அபிஷேகம் பண்ணுகிறார். උන්වහන්සේ අපව පූජකින්, රජවරුන්, අනාගත වක්තෘන් ලෙස ආලේප කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. அதைத்தான் நாங்கள் 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் படிக்கின்றோம்.
දෙවන තිමෝති පළවන පරිච්ඡේදයේ 7 வசனத்திலே 7 හතන வசனம் පදය. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் උන්වහන්සේ අපට බය අඩුකමේ ආත්මය නොදී பலமும் බලයෙන් அன்பும் ප්‍රේමයෙන් தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார். හික්මවීමේ ආත්මය දී තිබෙනවා. இந்த எண்ணெயில இந்த 3 காரியம் இருக்கிறது. මේ තෛලයේ මේ කාරණාවල් තුල ආසාරියන්, අඩංගු වී තිබෙනවා. ஆசாரியன், ராஜா, தீர்க்கதரிசி. පූජකින් රජවරුන් අනාගත වක්තරුන්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். උන්වහන්සේගේ නාමයටමයි இந்த 7 வசனத்தை கவனியுங்கள். හතන පදය. தேவன் நம்ம தரන ஆவியில උන්වහන්සේ අපට දෙනවා ආත්මය කරනකොටගෙන பலம், බලය அது ராஜாவை காண்பிக்கிறது. එය රජව පෙන්වු කරනවා. அன்பு, ප්‍රේමය அது ஆசாரியனை එය காண்பிக்கிறது. පූජකයව පෙන්වු කරනවා. தெளிந்த புத்தி, හික්මවීම தெளிந்த புத்தி உள்ளவர்கள் வருங்காலத்தை அறிந்து கொள்வார்கள். හික්මවීමේ ආත්මය ඇත්තව අය මතු පැමිණෙන කාලයේ තිබෙන දේවල් දැනගන්නවා. அது தீர்க்கதரிசியை காண்பிக்கிறது. එය අනාගත වක්තරුන්ව පෙන්වු කරනවා. பலம் என்பது ராஜாவை காண்பிக்கிறது. බලය වනහි රජව පෙන්වු කරනවා. அன்பு ஆசாரியனை காண்பிக்கிறது. ප්‍රේමය පූජකයව පෙන්වු කරනවා. தெளிந்த புத்தி தீர்க்கதரிசியை காண்பிக்கிறது. හික්මවීම අනාගත වක්තරුව පෙන්වු කරනවා. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஒன்றாக கொடுத்திருக்கிறார். මේ සියල්ල දෙවියන් වහන්සේ අපට එක ලෙස දී நாம் තිබෙනවා. இந்த அபிஷேகத்தில் பெருக வேண்டும். අප මේ ආලේපය වර්ධනය වී இந்த அபிஷேகத்தினால் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். මේ ආලේපය අප පොරබදමින් ලබා ගත යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි இந்த- මේ இந்த எண்ணெயை நாம் பெருக்கிற விஷயத்தை நாங்கள் என்ன அசதியா இருக்க கூடாது. මේ තෛලය වර්ධනය කර ගැනීමේ අධික කර ගැනීමේ අප අලසව නොසිටිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். උන්වහන්සේගේ நம்முடைய නාමයටමයි මේ பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயினால் நிரம்பி இருக்க வேண்டும். අපගේ කුසලානය අප තෛලයෙන් පුරවා ගත கர்த்தனுடைய යුතුයි. தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். උන්වහන්සේ අපගේ හිස තෛලයෙන් අභිෂේක කරන என்னுடைய සේක. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. මාගේ කුසලානය ඉතිරී යනවා. இந்த எண்ணெய் உள்ளவர்கள் தான் புத்திமான்கள். මේ තෛලය ඇත්තව අය නුවණ ඇත්තව අය. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்ள 52க்கும் அதிகமான கிரியைகளை செய்கிறார். ඔසවා ගනු ලබනව දේව දරුවෙකු තුල ශුද්ධාත්ම වහන්සේ ක්‍රියාවන් 52ක් කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් பாருங்கள், මේ அப்ப වේවා. அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். බලන්න ආලේපේ කොතරම් වැදගත්ද කියලා. அபிஷேகம் தான் எங்களை மனவாட்டியாக ஆயத்தமாக்குகின்றது. මනමාලී ලෙස අප සූදානම් කරන්නේ ආලේපේ. கர்த்தர் போட்டுள்ள கவனித்தது போல ශුද්ධාත්ම රැසීමේ අප அவர் බැලුවක් அசைவட நம்ம இடம் கொடுக்கிறான வேளையிலே උන්වහන්සේගේ සක්මන් කිරීමට අප ඉඩ දෙනවා. நமக்குள்ள இருக்கிற ஒழுங்கின்மைகள், අප තුල තිබෙන අපිලිවල வெறுமைகள், හිස් භාවය அந்தகாரம் எல்லாம் அகன்று போய் අන්ධකාරය පහව ගොස් வேதத்தினுடைய கடைசியில் ஆவியானவர் மனவாட்டியோடு காணப்படுகிறார். දේවචනේ අවසානයේදී උන්වහන්සේ මනමාලියත් සමග දකින්න ලබනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ எக்காலம் துணிக்கும் பொழுது நான் மறுரூபமாக்கப்படுவதும் கூட இந்த ஆவியினுடைய வல்லமையினாலேதான். හොරණෑවේ නාදය ඇසෙන්නව විටදී අප ආත්මසක් වන්නේ මේ ආලේපය කරනකොට நம்முடைய சாவுக்கேதுவான சரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். අපගේ මරණීය ශරීරයන් නැවත ප්‍රාණවත් කරනු நம்முடைய ලබනවා. அற்பமான சரனுடைய மைமான சரத்துக்கு ஒப்பாக மர்வமாகும். අපගේ සුළුව ශරීරයේ උන්වහන්සේගේ ශරීරයට සමාන ලෙස අන්වසක් වනු ඇත. நம்முடைய மனம் புதிதாக இருந்தால் நாம் மர்வமாக்கப்படுவோம். අපගේ මනස අලුත් වෙනව විටදී අප අන්වසක් වෙනවා. ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையிலிருந்து மர்வமாக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். ආත්මය නැමැති උන්වහන්සේ ආත්මවහන්සේගේ ආලේපය කරනකොටගෙන අප මහිමෙන් මහිමයට පත් උන්වහන්සේගේ ස්වරූපයට මාරු වෙනවා. விசேஷமாக நீங்கள் காத்திருப்பு தவற விட வேண்டாம். විශේෂයෙන්ම ඔබ ශුද්ධාත්ම රැස්වීම අතපසු කරන්න එපා. மற்ற தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். අනිත් දේව දරුවන්ට ඔබ අවවාද කළ යුතුයි. දැනුමතුකම් දී යුතුයි. பொக்கெட் நிறைய பணம் இருக்கிற நல்ல புத்திமான். ඔබගේ පොකට්ටුව පිරෙන්ට මුදල් තිබීම නොවේ නුවණැතිකම. வீட்டுல பொருட்களை சேர்த்து வைப்பதில் புத்திசாலித்தனமான காரியம். ඔබගේ නිවසේ බඩු බාහිර ආදිය රැස් කර ගැනීම නොවේ නුවණැති කාරණාව. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதுதான் புத்தியுள்ளதான காரியம். ආලේපේ ලබා ගැනීමයි නුවණැති කාරණාව. அபிஷேகம் இல்லாவிட்டால் புத்தியினர்கள். ආලේපේ නැතිනම් අප අනුවණයන්ය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයට ஆயிரம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சொந்த தொழில் பார்க்கிறவர்கள் வரக்கூடிய யாவரும் கட்டாயம் நீங்கள் காத்திருப்புடத்துக்கு வர வேண்டும். එම නිසා මා ඔබට කියා තිබුණේ කුමක්ද නම් ඔබගේම ස්වයං රැකියාවන් කරන්නව අය අනිවාර්යෙන්ම ශුද්ධාත්ම රැස්වීමට පැමිණෙන්න ඕනේ. நீங்கள் ஒன்றாக சேர்ந்து சனிக்கிழமைகளை அபிஷேகத்தில் நிரம்ப முடியாவிட்டால் මේ සියල්ලම එකතු කරමින් සෙනසුරාදා ඔබට ආලේපෙන් පිරෙන්න බැරි இப்படி නම් தனியாக உங்களுடைய குடும்ப ஜெபங்களை அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். පුද්ගලික වශයෙන් ඔබගේ පෞල් යාඥවල ඔබ ආලේපේ ලබා இப்படி ගන්නවා. தனியே நீங்கள் போராடி ஜெயிக்க முடியும். කෙලෙසද ඔබ තනිව පොරබදමින් යාඥා කරන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි நாங்கள் වේවා. தனியாக கூட போராடி ஒரு பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். අප පුද්ගලිකව පොරබදමින් බලයක් ලබා ගත යුතුයි. தாவீதை அபிஷேகம் பண்ணது யார்? දාවිත් ආලේප කළේ කවුද? அப்படியா? එහෙමද? பாருங்க, சாமுவேல் தான் அவன் அபிஷேகம் பண்ணினது. සාමුවෙල් තමයි ඔහු ආලේප කළේ. ஆனால் 2 சாமுவேல் 23 அதிகாரத்தினுடைய 1 வசனத்திலே தாவீது என்ன சொல்லுகின்றார்? නමුත් දෙවනි සාමුවෙල් 23 වන පරිච්ඡේදයේ පළවන පදේ දාවිත් පවසන්නේ කුමක්ද? ஜாக்கோபின் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டேன்.
යාකොබ්ගේ දෙවියන් වහන්සේගේ தாவீதின் கடைசி வார்த்தை சாகப்போறவன் சொல்றான், දාවිද්ගේ මරණාසන්න මොහොතේදී පවසනවා. மேன்மையாக உயர்த்தப்பட்டு උසස් කරනු ලැබ ஜாக்கோபின் திருவனால் அபிஷேகம் பெற்று. යාකොබ්ගේ දෙවියන් වහන්සේගෙන් අභිෂේක කළත්. ஏன் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லல? ඇයි ආබ්‍රහම්ගේ දෙවියන් වහන්සේ කියන්නේ? ஏன் ஈசாக்கின் தேவன் என்று சொல்லல? ඇයි ඊසාගේ දෙවියන් වහන්සේ කියන්නේ? ஏன் இங்கே ஜாக்கோபின் திருவனால் அபிஷேகம் பெற்று என்று சொல்லுகின்றான்? ඇයි මේ සනි යාකොබ්ගේ දෙවියන් වහන්සේගේ ආලේපේ කිය අභිෂේක කළත් තැනත්තා කිය. ஜாக்கோப் எப்படி அபிஷேகம் பெற்றான்? ஜாக்கோப் எப்படி அபிஷேகம் பெற்றான்? යාකොබ් ආලේපේ ලැබුවේ කෙලෙසද? எப்படி பெற்றான்? කෙලෙසද ලැබුවේ? இரவெல்லாம் ஜெபித்து සියලු දෙනාම යාඥා කළා. தேவனோடு கூட போராடி උන්වහන්සේ සමග පොරබදිමින් அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ඔව් ආශිර්වාදය ලැබුවා. இங்கே தாவீது என்ன சொல்லுகின்றான்? නමුත් මේ සනි දාවිද් පවසන්නේ කුමක්ද? சாமுவேலன் அபிஷேகம் பண்ணல, සාමුවෙල් මාව ආලේප කළේ නේද? ஜாக்கோபின் தேவனின் அபிஷேகம் பண்ணினார். යාකොබ්ගේ දෙවියන් වහන්සේ මාව ආලේප කළා. அவன் கடைசி நேரத்தில் அவன் சாமுவேலை பற்றி பேசவே இல்லை பாருங்க. අවසාන මොහොතේදී සාමුවෙල් සම්බන්ධයෙන් කතා කළේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. அபிஷேகம் என்பது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தன் ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். ආලේපේ වනහි බලහත්කාරකම් කරන්නව අය උන්වහන්සේගේ රාජ්‍ය අල්ලා நாங்கள் ගන්නවා. போராடி பெற்றுக் கொள்ள வேண்டியது. අප පොරබදිමින් ලබා ගත යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ இன்றைக்கு වේවා. பாருங்க, இந்த சொல்லல் பிரகாரமான எண்ணெய் கிணறுகளுக்கு அவ்வளவு சண்டை போடுறாங்க. ලියවිල්ලේ ප්‍රකාරයෙන් எண்ணெய் கிணறுகளுக்கு அவ்வளவு சண்டை போடுறாங்க. තෙල් ලිං වලට උන් රණ්ඩු කරනවා. அரபு நாடுகள் இல்லையா, தேசம் அழிக்கின்றது. දේශයෙන් විනාශ කර ගන්නවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நாங்கள் பிசாசின் வல்லமைகளை அழித்து நாம் இந்த எண்ணெயை பெற்றுக்கொள்ள வேண்டும். අප යක්ෂයාගේ බලවේගයන් විනාශ කරමින් මේ තෛලය ලබා ගත යුතුයි. எண்ணெய் உள்ளவர்கள் தான் புத்திமான்கள். තෙල් ඇත්තව අය නුවණ ඇත්තව අය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. புத்திமான்களை குறித்து இன்னொரு காரியம் சொல்லி நான் இன்றைக்கு முடிக்கிறேன். නුවණ ඇත්තව අය සම්බන්ධයෙන් එක් කාරණාවක් පවසමින් අද மீதியான காரியங்கள் நாங்கள் வருகிற வாரம் கவனிக்கலாம். ඉතිරි දේවල් සම්බන්ධයෙන් පැමිණෙන සතිය අප සලකමු. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலே හිතෝපදේශයේ 10 වන පරිච්ඡේදයේ 23 වන පදය. யார் புத்திமான்? නුවණැත්තා කවුද? பத்து 13 10:13. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். නුවණැත්තාගේ තොල්වල ප්‍රඥාව සම්භවේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம். නුවණැත්තාගේ තොල්වල සම්භවන්නේ ප්‍රඥාවය. யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ඔසව ගන්න ලබන්නේ කවුද? புத்திமான்கள். නුවණැත්තව තැනැත්තා. எடுத்துக்கொள்ள போறவங்க என்ன செய்ய வேண்டும்? එසේනම් ඔසව ගන්න ලැබෙන පිණිස අප කළ යුත්තේ நாம කුමක්ද? எல்லா காரியங்களையும் ஞானமாக பேச பழக வேண்டும். සියලු දේම අප ප්‍රඥාවන්තව කතා කරන්න පුරුදු විය යුතුයි. ஞானம் இல்லாத காரியங்களை பேசக்கூடாது. අඥාන දේවල් කතා නොකළ යුතුයි. அனாவசியமான காரியங்களை பேசக்கூடாது. අනවශ්‍ය දේවල් කතා නොකළ යුතුයි. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, දේවචනේ සඳහන් වී තිබෙනවා. பரிசுத்தவான்களோட வாயில சில வார்த்தைகள் வரக்கூடாதா. ශුද්ධවන්තයන්ගේ මුඛයන් වලින් සමහර වචන පැමිණෙන්න හොඳ නැත. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். එපිස පස්වන පරිච්ඡේදයේ 3 තුන්වෙනි වන පදය. பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படக்கூடாதா. මෙවැනි දේවල් වල නාමයවත් ඔබගෙන් පවසන්න හොඳ නැත. பாவங்களோட பேர்களை கூட உங்களோட வாயில சொல்லாதீங்க. இதான் பரிசுத்தவான்களுக்கு கேட்டதான வார்த்தை. පාපයන් වල නාමයවත් නොකීම තමයි ශුද්ධවන්තයන් සතු දෙය. இதுதான் ஞானம். මේ තමයි ප්‍රඥාවන්තකම. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි මේ වේවා. நாங்கள் இந்த உபவாசபத்துல கால நேரத்துல நாம் குணசாலியான ஸ்திரீயை பற்றி படிக்கின்றோம். නිරාර යාඥාවල අප ගුණවන්ත ස්ත්‍රිය සම්බන්ධයෙන් අප ඉගෙන ගන්නවා. அதுல ஒரு காரியம் தான் நான் இனிமேல் இன்னும் அந்த காரியத்தை பாயிண்ட்க்கு நாங்க வரவில்லை. එම කරුණාවට අප තවමත් පැමිණ නැත. 26ஆம் வசனத்துல 31 26 நீதிமொழிகள் 31 26 උපදේශ 31 වන පරිච්ඡේදයේ 26 වන පදය. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். තමාගේ මුඛය ප්‍රඥාව එළිදරව් වන පිණිස විවර කරනවා. மணவாட்டியாக மாற போறவங்க මනමාලිය ලෙස මාරු වෙන්නව அவங்க අය. என்ன செய்யணும்? කුමක්ද කළ යුත්තේ? இல்லையா, வாயை சும்மா திறக்க கூடாது, ஞானம் விளங்க திறக்க வேண்டும். මුඛය නිකම්ම නමුත් නුවණ එළිදරව් වන පිණිස අපාරින්ට ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයට මහිමය වේවා. நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අප අවසෝසි කර බැලිය යුතුයි. சிலவள்ள பாருங்க, நாம ஞானம் இல்லாம பேசிடுறோம். සමහරක් විට අප අඥානවන්තව කතා வார்த்தைகளை நாம் ஒருபோதும் வாபஸ் பெற முடியாது. வார்த்தைகளை திருப்பி நான் வாபஸ் பெற முடியாது. වචනයෙන් නැවත වතාවක් අපට ලබා ගන්න බෑ. இல்லையா, இல்லையா, நான் சொன்ன இல்ல இப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா?
මම කිව්වද නැහැ කියා කියන්න පුළුවන්ද? சொன்னது சொன்னதுதான். කිව්වනම් එලෙස කිව්වා තමයි. அப்படியானால் இவ்வளவு கவனமா இருக்க வேண்டும். එසේනම් කොතරම් අප ප්‍රවේශම් වේ යුතුද? நம்முடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் நியாய தீர்ப்பு இருக்கிறது. අපගේ වචන වලට විනිශ්චය இந்த තිබෙනවා. உலகத்துல பாருங்க, ලෝකේ බලන්න நாங்க பேசுற வார்த்தைகளுக்கு எல்லாம் கணக்கு கொடுக்குறோமா இல்லையா? අප කතා කරන වචන වලට අප ගණන් දෙනවද නැද්ද? டெலிகாம் காரனுக்கு டயலாக் காரனுக்கு எல்லாம் கணக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? மாசம் மாசம் ටෙලිකොම් එකට ඩයලොග් එකට අප මාසෙන් මාසෙට ගෙවන්නේ නැද්ද? என்னது கொடுக்குறீங்க காசு? කොමකටද අප මුදල් වැය කරන්නේ? பேசின வார்த்தைகளுக்கு தான் කතා කළා වචන වලට இல்லையா? නැද්ද? இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? ඒසොන්සේ மனுஷர் பேசுகின்றன ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்தும் தேவனுக்கு கணக்கு கொடுப்பார்கள். මනුෂ්‍ය කතා කරන සෑම නිෂ්ඵල වචනයකටම උන්වහන්සේට ගණන් දිය යුතුයි. இந்த டெலிபோன் சம்மரியை நம்ம கேட்டு வாங்கினா මේ நான் பேசின ටෙලිෆෝන් එකේ ඩීටේල්ස් අප ගත්තනම් அதுல 1ஆம் தேதி இத்தனை மணிக்கு இன்னாருக்கு நீங்க பேசியிருக்கீங்க, இவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க. පළවෙනි දවසේ පළවෙනිදා මේ තැනැත්තාට මේ නම්බරේට මෙතරම් කාලයක් ඔබ කතා කර තිබෙනවා. நாங்க மறந்துடுவோம். අප අමතක කර அவன் තිබේ. கரெக்டா தருவானா இல்லையா? அவன் சரியா கொடுப்பானா இல்லையா? හරියට ඔහු දෙනවද නැද්ද? நாம மறந்துடுவோம் අප අමතක කරනවා. இல்லையா? என்ன பேசணும் කුමක්ද කතා කරේ? அத கூட அவன் டேப் பண்ணி வச்சிருக்கான். ඒ දේ පවා ඔවුන් ටේප් அவசியம்னு சொன்னா போலீஸ்ல கேட்டா கொடுப்பாங்களா இல்லையா? පොලිසිය නිලුවනම් දෙන්නවද නැද්ද? உலகத்துல ஒரு மனுஷனுக்கு இப்படி செய்ய முடியும்னு சொன்னா ලෝකයේ මනුෂ්‍යයට මෙවැනි දෙයක් කරන්න පුළුවන් නම් பரலோக அரசாங்கத்து முன்பு நாங்கள் மறைக்கலாமா? ස්වර්ගික රාජ්‍ය ඉදිරිපිට අපිට මේ දේවල් සංගවන්ත පුළුවන්ද? உள்ளத்துல சொல்லுகிறத கூட ஆண்டவர் கேட்கிறார். ඇතුළාන්තය අප පවසන්නව දේ පවා උන්වහන්සේට ඇසෙනවා. சாராள் உள்ளத்துல நகைத்தாள். සාරා සිතෙන් සිනාසුනා. ஆண்டவர் இல்லைன்னு சொன்னாள். නැතයි කියා කීවා. இல்ல நீ நகைத்தாய். නැත ඔබ සිනාසුනා. எனக்கா குழந்தை உடைக்க போதுன்னு சொல்லி உள்ளத்துல சொன்னாய். මටද දරුවෙක් ලැබෙන්නේ කියා ඇය සිතෙන් සිනාසුනා. கர்த்தருக்கு முன்பதாக நம்ம எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும். උන්වහන්සේ ඉදිරිපිට අප කොතරම් නම් ප්‍රවේශම් වී யார் புத்திமான்? නුවණැත්තා කවුද? புத்திமான்ட வாயில ஞானம் இருக்குமா? ප්‍රඥාවන්තයාගේ මුඛයේ නුවණ இவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. මවුන් පමණයි ඔසවා ගන්න ලබන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයටමයි நாம මේ சில வழியில ஞானம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருப்போம். සමහරක් විට අප අඥානවන්තව කතා කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாதாரணமா சொல்றேன் ஒரு காரியம். මම සාමාන්‍යයෙන් කියනවා දෙයක් නම් பிள்ளைகள் எல்லாம் கண்டுபிடி ஏசாதீங்க දරුවන්ට හිතන්නක් සේව බැනවදින්න එපා. இல்லையா? சில பெற்ற ஏசுவாங்க, பிள்ளைகளை கண்டுபிடி ஏசுவாங்க. සමහරක් අය ඔහේ බැනවදිනවා. எரும மாடுன்னு சொல்லுவாங்க. මීහරක කියා කියනවා. எட்டும மாடுன்னு கத்துற நேரத்துல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டீங்கன்னு சொன்னா මීහරක කියා ඔබ බැනවදින්නව විටදී ඔබ හાર્ට් ඇටැක් එකක් ඇවිල්ලා මැරුණා නම් உங்களோட funeral வந்து கேட்பாங்க, ඔබගේ අවමංගලයට පැමිණ අවසන්. அம்மா கடைசி என்ன சொன்னாங்க? අවසාන වශයෙන් අම්මා ඔබට මොනවද அந்த කිව්වේ? புள்ளாளும் எரும மாடுன்னு சொன்னாங்க. මගේ අම්මා මට මීහරක කියා කීවා. அப்படி சொல்லி போனா செத்தாங்க. මෙම කියලා තමයි මැරුණේ. இல்லையா? இவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் பாருங்க. කොතරම් ප්‍රවේශම් විය යුතුද? நம்முடைய வார்த்தைகள் ஞானம் விளங்க நாம் திறக்க வேண்டும். අපගේ මුඛය ප්‍රඥාව එළිදරව් වන පිණිස අප විවර කරන්න. அவர்கள் தான் புத்திமான்கள். ඔවුන් පමණයි நீங்கள் නුවණැත්තෝ. கோபமாக பேசுகின்ற வேளையிலே, ඔබ කෝපවිෂ්ඨ වී කතා කරනා විටදී இன்னொருவரை குற்றப்படுத்தி பேசுகிற வேளையிலே, තවත් කෙනෙක් දෝෂාරෝපණයට ලක් කරමින් කතා இன்னொருடைய කරනා பாவங்கள் குரலை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே, කෙනෙකුගේ පාපයේ අඩුකම් සම්බන්ධයෙන් කතා කරනා විටදී இயேசு வருவாரே ஆனால் යේසුස් වහන්සේ පැමිණියා நீங்கள் නම් புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்களா? නුවණැත්තෝ ලෙස ඔබ ඔසවා ගනු ලබයිද? நாம் இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய காரியம். මේ සියල්ල අප සිහිපත් කළ இதையெல்லாம் යුතුයි. சிந்திப்பார் இல்லை என்றுதான் வேதம் මේ சொல்லுகின்றது. දේවල් ඔබ සිහිපත් කරන්නේ නැතයි කියයි. நாம் இன்றைக்கு 3 காரியங்கள் தான் கவனித்திருக்கின்றோம். අද දවසේ අප සැලකුවේ කාරණාවල් இந்த තුනයි. புத்திமான்கள் விஷயத்தில் பல காரியங்கள் இருக்கின்றது. නුවණැත්තෝ කියන එම කණ්ඩායමේ බොහෝ දේවල් තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய வாயின் வார்த்தைக்கு நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். අපගේ මුඛයේ වචනේ සම්බන්ධයෙන් අප බොහෝසේ ප්‍රවේශ இன்றைக்கு වී යුතුයි. பொல்லாத ஒரு மிருகத்தினுடைய வாயினுடைய ஆவியானது இன்றைக்கு கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. නපුරු මුර්ගයාගේ මුඛයේ වචන ක්‍රියාත්මක වෙන්න ආරම්භ වී තිබෙනවා. வேதம் அதாவது வெளிப்படுத்தின விஷயத்திலே படிக்கின்றோம், மிருகம் தன்னுடைய வாயை திறந்து பெருமையானவர்களை பேசினது. මුර්ගයා තමාගේ මුඛය විවර කරමින් උඩගු දේවල් කතා කළා. பரலோகத்தையும் பரலோகத்தில் உள்ளவர்களையும் தேவனையும் தூஷித்து பேசினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ස්වර්ගයේද ස්වර්ගයේ ඇත්ත වුන්ද දෙවියන් වහන්සේවද දූෂ්‍ය කරමින් කතා කරා කියා දේ වචනේ நமக்கு පවසනවා. மிருகத்தினுடைய வாய் இருக்க கூடாது. අපට මුර්ගයාගේ මුඛයක් නොතිබී நம்முடைய இயேசு ஞானம் விளங்க தன்னுடைய வாயை திறந்தார். අපගේ යේසුස් වහන්සේ ප්‍රඥාව එළිදරව් වන පිණිස அவருடைய මුඛය විවර வாயிலிருந்து කළා. கிருபை உள்ளதான வார்த்தைகள் புறப்பட்டது. උන්වහන්සේගේ මුඛයේ කරුණාබරිත වචන அவருடைய නික්මුණා. வாயிலிருந்து அதிகாரம் உள்ளதான வார்த்தைகள் புறப்பட்டது. උන්වහන්සේගේ මුඛයෙන් බලය යුක්ත ஆமென். වචන නික්මුණා. அப்படியானால் நாங்கள் இவ்வளவாக புத்திமான்களாக நாங்கள் இந்த நாட்களில் ஞானமாக பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். එසේනම් අප කොතරම් ප්‍රඥාවන්තව ප්‍රඥාවේ වචන කතා කළ යුතුද? பரியாசமும் வம்பும் புத்தியீனமான பேச்சுகள் எல்லாம் தகாதவைகள், சோத்திரம் செய்தலே தகும் என்ற தோன்ற வார்த்தை நம்ம எச்சரிக்கின்றதே. විහිළු කිරීම සහ අඥාන දේවල් උන්වහන්සේගේ වචනට අනුකූල වූ දේවල් නොවේ. නමුත්
ஸ்தோத்திரம் செய்யறதான் தகும் සුදු කිරීම සම්බන්ධයෙන් උන්වහන්සේ ප්‍රසන්න වෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේගේ නාමයට මහිම වේවා. நாம் கர்த்தாவே என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், நான் ஞானமாக மாத்திரம் பேசனுக்கு கிருபைதாரம் என்று நாம் கேட்க வேண்டுமே. ස්වාමිනේ මුඛයේ වචනවල සම්බන්ධයෙන් මට ප්‍රවේශම් වන්ට ඔබ වහන්සේ උපකාර කළ මැනව කි අප ඉල්ලන්ට ඕනේ. மூடன் கூட பேசாதிருந்தால் ஞானி என்று எண்ணப்படுவான் என்று நீதிமொழிகளை படிக்கின்றோம். අඥානය පවා කතා නොකර සිටිනවා නම් ඔව් ප්‍රඥාවන්තයෙක් කි අප හිතපදේශපතේ நாங்கள் இந்த நாட்களை புத்திமான்களாக நம்முடைய வாயை நாம் காத்துக்கொள்வோமாக. මේ දවස්වල අප ප්‍රඥාවන්තයින් ලෙස අපගේ මුඛය ආරක්ෂා කරගන්න. நம்முடைய வாயின் வார்த்தைகள் நாங்கள் பாவம் செய்ய வேண்டாம். අපගේ මුඛයේ වචන වලින් අප පව් නොකර நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள் අප ඔසවා ගන්නු ලැබිය යුතුයි. புத்திமான்கள் யார்? ප්‍රඥාවන්තයින් என்னுடைய வார்த்தையை கேட்டதன் பிரகாரமாக செய்கிறவன் தான் புத்தியுள்ளவனாக இருக்கிறான். මාගේ වචනේ අස එලෙස පිළිපදිනව තැනැත්තා. எல்லாரும் தம்முடைய சமூகத்தில் உங்களுடைய வேதங்களை மூடுங்கள். සියලු දෙනා දේව අභිමුඛයේ ඔබගේ දේව වචනේ உங்களுடைய கண்களை மூடுங்கள். ඔබගේ உங்களுடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். උන්වහන්සේගේ අභිමුඛයේ ඔබ ஒரு 2 நிமிஷம் நாங்கள் ஜெபிக்க போகின்றோம். විනාඩි දෙකක් අප යාඥා කරනවා. வார்த்தையை கேட்டுவிட்டு நாங்கள் யாரும் வெறுமையாக திரும்பி போக கூடாது. වචනේ අසමින් අප හිස්ව නොයා යුතුයි. கர்த்தரிடத்தில் ஒரு கிருபையை கேளுங்கள். උන්වහන්සේගෙන් කරුණාව ඉල්ලන්න. ஆண்டவருடைய சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ස්වාමීන් වහන්සේ මට සත්‍යයට වෙලිදරව් உங்களுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டபடியாக தீங்கு வராததுக்கு முன்பதாக உபத்திரவத்தின் நாட்கள் வருவதற்கு முன்பதாக மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்கின்ற புத்திமானாக என்னை மாற்றும் ஆண்டவரே. எண்ணெய் உள்ளதான புத்திமானாக என்னை மாற்றும் கர்த்தாவே. என்னுடைய பாத்திரத்திலே எண்ணெய் குறைவாக இருக்கிறது. என்னுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும். என்னுடைய மீட்பு சமயமாக இருக்கின்றது. நான் நிமிர்ந்து பார்க்கும்படியாய், அந்த பரலோகத்தை நோக்கும்படியாய் அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டுக்கு என்னை புத்தியுள்ளவனாய் மாற்றும் கர்த்தாவே. எல்லாரும் கர்த்தரிடத்திலே கேளுங்கள். கர்த்தர்களை புத்திமான்களாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நாங்கள் ஒருவேளை இந்த பூமியிலே பேதைகளாக இருக்கலாம். மனுஷர்கள் உங்களை பார்த்து இந்த பெந்தெகோஸ்தேக்காரர்கள் பைத்தியக்காரர் என்று சொல்லலாம். ஆனால் பரலோகங்களை பார்த்து மூடனே என்று சொல்லக்கூடாது. அந்த ஐஸ்வர்யம் உள்ளவனை பார்த்து தேவன் சொன்னது போல கர்த்தர்களை பார்த்து மதிகடனே என்று சொல்லக்கூடாது. පෝසත් තැනැත්තා දෙස බලමින් උන්වහන්සේ මෝඩයා කියා කීවක් සෙම අප දෙස බලමින් පවසන්ට හොඳ නැත. நம்முடைய வாயின் வார்த்தையோடு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்வோமாக. අපගේ වචන මුඛයේ වචනෙන් අප තීරණය කරමු. நம்முடைய வாயை நாங்கள் ஞானம் விளங்க மாத்திரம் திறப்போமாக. ප්‍රඥාව එළිදරවන පිණිස පමණක් අපගේ මුඛයේ විවර කරමු. புத்தியீனமாக பேச வேண்டாம். අඥාන ලෙස කතා කරන්න එපා. பரியாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம். විරුතාලු කතා කරන්න இழிவான வார்த்தைகளை பேச வேண்டாம். අනවශ්‍ය කතා කරන්න நம்முடைய එපා. குற்றங்கள் குறைகள் நமக்கு வேண்டாம். අන්නගේ අඩුවැරදිකම අපට நம்முடைய வாய் கர்த்தரை புகழட்டுக்கும். අපගේ වචනේ උන්වහන්සේ කීමට நம்முடைய வாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தட்டுக்கும். අපගේ මුඛයේ උන්වහන්සේට ස්තුතිය පුදත්වා. கர்த்தர் நம்முடைய வாயை மூட்டிக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ අපගේ මුඛයේ මුදවා அது තිබෙනවා. கர்த்தரை மாத்திரம் கம்பீரித்து பாடட்டுக்கும். උන්වහන්සේ සම්බන්ධයෙන් පමණක් අප උදව් මනිමින් எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். ස්තුති කරන ආරම්භ කරමු. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவின் வருகை மிக சமீபமாகுதே. இயேசுவின் வருகை மிக சமீபமாகுதே. இனி மோசந்தான் அசதியாக ஜீவித்து வந்தார். பின்பு அலறிடுவாயே இயேசு கைவிடும் போது. பின்பு அலறிடுவாயே